ஓம் நமச்சிவாய ஆதிபராசக்தியே நமோ நமக. நம்ம வாய்க்கை பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாமரம் மாதிரி தான். இந்த மாமரன்றது ஒரு பூமின்னு வச்சுக்கலாங்களா. இப்போது இது வந்து அரும்பா மாங்காய் பிஞ்சு அரும்பு. இந்த அரும்பு எப்போ கீவின்னு நமக்கு தெரியாது. இது வந்து அரும்புலேருந்து குழந்த வளருதுன்னு வச்சுக்கோங்களா. இப்போ குழந்தை இவ்வளோ பெருசாக வளருது. இந்த குழந்த வளர்ந்து இன்னும் மாங்காய் வந்து இது பெருசாகும். இந்த மாங்காய் வந்து பெருசாகுதா, இது வந்து நம்ம வளரன்னு வச்சுக்கோங்களா. இப்போ நம்ம வளர்ந்துட்டே இருக்கோம். எப்போனாலும் நம்ம அருந்து கீழ் வந்துடலாம். அந்த பூமியிலேருந்து எப்போனா நம்ம உயிர் பிரியலாம். அது வந்து நம்ம கையில் கிடையாது. இதை பார்த்தீங்களா, தானாக அருந்து வீழ்ந்துச்சு. அதாவது விதி வந்து எப்போ போகணும்னு நம்மளுக்கு தெரியாது. எப்போ நம்மளோட இறப்புன்றது நம்மளுக்கு தெரியாது. கீழே விழுந்துச்சா, இது வந்து மாங்காய் ஒன்றும் பெருசாகவே ஆகலை. அதோட வாய்நாள் காலமே இன்னும் அனுபவிக்கலை. அதாவது இன்னும் பெருசாகணும் இந்த மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா. இது பற்றி ஆயுள் காலம் இருக்குது. இதுவும் மாங்காவும் ஒரு சில நாளில் யாருமே அறக்கலாம் பெருசாகி கிளியோ இல்லை அணில கத்தி துண்ணுடும். அப்படிலாம் அதுவே பெருசானால் கீழே வீழ்ந்துடும். இதுதான் நம்ம வாழ்க்கை தத்துவமே. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. பிறக்கிறோம், எல்லோரும் ஒரு நாள் இறக்குறோம். இடைப்பட்ட வாழ்க்கை தான் நம்மளுது. அந்த இடைப்பட்ட வாழ்க்கையிலையும் நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் எல்லோரும் சிவத்தை உணருங்கள், சிவசக்தியை வணங்குங்க. முடிந்த வரைக்கும் நன்மை செய்தால் அந்த இறைவன் வந்து காப்பாற்றுவார். கிளி வந்து கத்துதா மீனாட்சி வடிவில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நமோ நமக.